இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா! நீங்கள் நல்லா இருக்கிறீங்களாங்க? நீங்கள் சந்தோஷமா இருங்கங்க. ஏசப்பா நம்ம கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா! இந்த செய்தியை கேட்குற நீங்கள்லாம் தாங்க எனக்கு உறவுக்காரங்க. ஏன் உறவுக்காரங்கன்னு சொல்கிறேன்? என் உறவுக்காரங்கள் எல்லாம் ஏசுனார அறியலை, அவங்களுக்கு ஜெபிக்க தெரியாது, ஏசுனாருன்னா யாருன்னு தெரியாது, எல்லாம் பாவத்தில் விக்கிரகப்படியில் எல்லாத்துல தான் இருக்கிறாங்க. நான் ஏசப்பாவை என்னை தேடி வந்தார், என்னை ரட்சித்தார், என்னை ஊழியக்காரனாக வச்சிருக்கிறார். எனக்கு உறவுகள் என் மாம்ச பிரகாரமான உறவுகளே எனக்கு இல்லைங்க. அவங்கெல்லாம் உறவுகளாக சொல்ல முடியும். இருந்தாலும் நீங்கள் தான் என்னுடைய உறவுகள். எங்கோ ஒரு தூரத்திலிருந்து எனக்காக எங்களுக்காக ஜெபிக்கிறீர்களே, எங்களை விசாரிக்கிறீர்களே. அல்லேலூயா! சவுதி அரேபியா ஊழியத்திற்கு போனேன். அங்கே ஒரு சிவான்கிற ஒரு தம்பி எனக்கு தங்க வச்சு சோறு போட்டான். அல்லேலூயா! அதன் மூலியமாக சவுதி அரேபியாவில் இருக்கிற அநேக நூற்றுக்கணக்கான ஜனங்களுக்கு என் ஆண்டவருடைய அன்பை, நான் ருசி பார்த்து இயேசுடைய அன்பை பிரசங்கிக்க உதவி செய்தார். அல்லேலூயா! பாருங்கள், எத்தனை பெரிய பாக்கி. எனக்கு உறவு சவுதி அரேபியாவில், இன்னும் தமிழ்நாட்டில் என் கண்ணுக்கு தெரியாத நிறைய பேர்கள் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு எங்களுடைய ஊழியத்திற்காக ஜெபிக்கிறவர்கள், கொடுக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அல்லேலூயா! அவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என் உறவுக்காரர்கள் உங்களுக்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். நீங்கள் அனுப்பி வைக்கிற ஜெப குறிப்புகளுக்கு கருத்தாய் நானும் என்னுடைய ஊழியக்காரர்களும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்கிற தேவன், ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன். ஆண்டவர் கட்டாயம் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா! நீங்களும் எனக்காக ஜெபிக்கணும். எதற்காக ஜெபிக்கணும்? வர மே 1ஆம் தேதி 20,000 வாலிபர்களை ஒன்று சேர்த்து வாலிபர் முகாம் ஒன்றை மதுரைக்கு அருகாமையில் இருக்கிற திருமங்குளத்தில் நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கிறோம். 20,000 வாலிபர்களை கூட்டி வச்சு உபவாசம் பண்ணி ஜெபிக்க சொல்லியிருக்கிறார். சகோதரர் மோகன்சி லாசரஸ் அண்ணன் அவர்களும் இந்த முகாமிற்கு வந்து அவர்களும் ஆண்டுடைய வார்த்தையை சொல்லி எல்லோரும் பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை பெறும்படி ஜெபிக்க போகிறார்கள். அல்லேலூயா! இந்த செய்தி கேட்கிற பெற்றோர்களை நான் சொல்கிறேன், இது உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிங்க. நீங்கள் எல்லோரும் தயவு செய்து வாங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கூட்டு வாங்க. பெற்றோர்கள் வாங்க, உங்கள் பிள்ளைகளை கூட்டு வாங்க. இயேசுனார்கிட்ட வந்தவங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கானானேஸ்வரி அவங்க மகளோடு கூட்டு வர்றாங்க. மகளை தான் அம்மா தான் கூட்டு வர்றாங்க. ஆண்டவர் அற்புதம் செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அனுப்புகிறார். ஒரு தலைவர், தகப்பன் தன் பிள்ளை தீயில் விழ வைக்குது, பிசாசு தண்ணீரில் விழ வைக்குது, அவனை கசக்கின பின்பு போக மாட்டேங்குது. அவங்க ஊழியக்காரர்கிட்டெல்லாம் கொண்டு போனேன், அது அவங்களால கூடாமல் போயிட்டுன்னு சொல்லி ஏசுனார்கிட்ட, நீங்கள் ஏதாயும் செய்வீங்கன்னா எனக்கு உதவிச்சிங்க, என் பிள்ளைக்கு உதவிச்சிங்கன்னா, அப்பா தன் பிள்ளையை கூட்டு வர்றாரு. ஆண்டவர் அந்த தகப்பனுடைய அந்த இன்சியட், அந்த முயற்சி, அந்த விடாமுயற்சியை பார்த்து அவனுடைய மகனை சுகப்படுத்தி திரும்ப தருகிறார். எத்தனை பெரிய சந்தோஷம்! இந்த செய்தி கேட்கிற அன்பு பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளையும் அழைச்சிட்டு வாங்க. உங்கள் பிள்ளைகளை மட்டும் அழைச்சிட்டு வரும்போது உங்கள் தெருவில் யாராவது வாலிப தம்பிமார்கள், வாலிப தங்கச்சிமார்கள் இருப்பாங்கன்னா அவங்க பெற்றோர் அனுமதியோடு கொண்டு வாங்க. உங்கள் சபையில் இருக்கிற வாலிபலை அழைச்சிட்டு வாங்க. இதுக்கெல்லாம் என்ன செய்யணும்? ஒரு வேன் பிடிங்க. அவங்க சொத்தாங்க போகுது. ஒரு வேன் பிடிப்பதற்கு ஒரு 10,000 ரூபா செலவாகுமாங்க. நீங்கள் ஒரு இயேசு கிறிஸ்து 12 பேர்களை முதல்ல அழைச்சது போல் ஒரு 10 அல்லது 12 பேர்களை வாலிபர்களை கொண்டுட்டு வாங்கலேன். ஏசப்பா சொல்லிட்டார், 20,000 வாலிபர்களை நீ கூட்டப்பா, அவங்கள நான் எல்லாரையும் பரிசுத்தனுடைய அபிஷேகத்தை நிரப்பேன், ஜெபாவினால் நிரப்புவேன், தரிசனங்களை பார்க்கும்படி கண்ணை திறப்பாரு, தீர்க்கதரிசிகளா அங்கே வர்றவங்களை மாற்றுவார். எவ்வளோ பெரிய அற்புதங்க! நான் சொல்கிறேன், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தவற விடாதீங்க. அல்லேலூயா! எல்லா கிறிஸ்தவங்களும் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும். எல்லா ஊழியக்காரர்களும் இந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அல்லேலூயா! இன்னும் உங்களுக்கு சொல்கிறேன், இதற்கு ஒரு பெரிய தேவை இருக்குது. 35 லட்சம் ரூபா தேவை இருக்குது. நான் சொல்கிறேன், உங்கள் சார்பாக, உங்கள் பிள்ளைகள் சார்பாக, உங்கள் பேர பிள்ளை சார்பாக, உங்கள் வாலிப பிள்ளைகள் சார்பாக இந்த முகாமுக்கு வருகிறவங்களுக்கு உங்களுடைய பங்களிப்பை காணிக்கையாக கொடுங்க. ஒரு வாலிபன் இந்த முகாமுக்கு வரதா இருந்தால்
ஒரு 500 ரூபாயாவது செலவாகுங்க. மொத்த செலவு 35 லட்சம் ரூபாங்க. அல்லேலூயா. அதில் நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை கொடுத்தா என்னங்க? 500 ரூபாயோ, ஒரு வாலிபனுக்கு இல்லை 2 வாலிபர்கள் உங்கள் குடும்பத்தின் மூலிமா 2 வாலிபர்கள் இதில் பங்கு வருவதற்கு ஒரு 1000 ரூபா கொடுங்க. இல்லை பிரதர், 12 சீசர்கள் போல் 12 வாலிபர்கள் என் சார்பாக நான் காணி கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களா? 6000 ரூபா கொடுங்க. இல்லை ஒரு வேன், கிராமத்தில் இருக்கிற வாலிபர்கள் 1, 2 அப்படியே இருப்பாங்க, அவங்களெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு வேன் ஒழுங்கு செய்து வரணுமா? அதுக்கு ஒரு 10,000 ரூபா செலவாகுங்க. உங்கள் சார்பாக ஒரு வேன் ஒழுங்கு செய்வதற்கு காணிக்க கொடுங்க. இன்னும் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தர்றேன். இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியங்க, நல்ல நிலங்க. நீங்கள் வந்து பாருங்க ஐயா, எப்படிப்பட்ட வாலிபர் கூட்டம் அங்கே வருகிறது என்று சொல்லி. அல்லேலூயா. இன்னும் சொல்கிறேன், இது முகாம் முடிஞ்சு திரும்பி போகும்போது 20,000 பேர்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுங்க. அல்லேலூயா. ஒரு சாப்பாடு 100 ரூபா வச்சுக்கோங்க. உங்கள் குடும்பத்தின் சார்பாக ஒரு 100 வாலிபர்கள் சாப்பிட்றதுக்கு காணிக்க அனுப்பி விடுங்களேன். அல்லேலூயா. இல்லை 1000 பேருக்கு சாப்பாடு நான் கொடுக்குறேன் பிரதர், என் சார்பாக உங்களுக்கு 1000 × 100 ரூபா கொடுங்களேங்க. நான் சொல்கிறேங்க, எழுந்து கட்டும் வாருங்கள் என்று சொல்லி நெகேமியாவின் கைகளை பலப்படுத்தினது போல, அன்பு கிறிஸ்தவ நண்பர்களை, ஊழியக்காரர்களை, என்னுடைய உறவுகளை ஆண்டவர் பாரப்படுகிறார். வாலிபர்கள் கீழே விழுந்து கிடக்கு, எருசலேம் அலங்கும் கீழே விழுந்து தீக்கரை ஆக்கப்பட்டது போல நிறைய பேருடைய வாலிபுடைய வாழ்க்கை உடஞ்சிருச்சுங்க. போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறாங்க, தோல்வி மனப்பான்மைகளை ஒருவேளை துவண்டு போயிருக்கிறாங்க, விழுந்து கிடக்காங்க. அவங்க எல்லோரும் ஆண்டவருக்காக எழும்பணும், ஜெபிக்கிறவர்களாக செயல்படுவர்களாக வாலிபர்கள் ஆண்டவருக்காக எழும்பணும். அதற்காக தான் இந்த முகாம். இந்த ஊழியத்தை 29 வருஷம் நான் செய்கிறதுக்கு வாலிப பருவத்தில் தாங்க நான் ஊழியத்துக்கு வந்தேன். நான் ஊழியத்துக்கு வரும்போது 23 வயசுங்க. ஏன் ஊழியத்துக்கு வந்தேன் தெரியுமா? ஏசப்பா கட்டப்பட்டுள்ள என்ன கட்ட விழுத்தாருங்க, வியாதிகளை கட்டப்பட்டேன், கண்ணீரோடு அழுதேன், சாம நினச்சி போய்கிட்டு இருந்தேன். என் ஆண்டவர் என்னை தேடி வந்து எனக்கு உசுறு கொடுத்தாருங்க, உயிர் கொடுத்தாருங்க, என் கண்ணீரை துடைச்சாருங்க. என் கண்ணீரை துடைச்ச ஆண்டவர் தான் நல்ல ஆண்டவரும். கொஞ்ச நாள் நல்லா இருந்தேன், கொஞ்ச நாள் என் மனசில் சந்தேகம் வந்துடுச்சு. இயேசு தான் சுகமாக்குனார், என்ன நிச்சயம்னு சொல்லி இயேசு மறுதளிச்சிட்டேன். எல்லா சாமியும் ஒன்று தான் சொல்லி இயேசு நன்றி இல்லாத கிறிஸ்தவனாக மாறிட்டேன். சிகரெட்டு சாராயம் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஐயா, இந்த ஏன் தெரியுமாங்க எழுப்புதல் இல்லை, நானும் நன்றி இல்லாமல் இயேசு மறுதளிச்சது போல் நிறைய கிறிஸ்தவங்க ஆண்டவர்கிட்ட அற்புதத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு அவரை மறுதளிச்சிட்டாங்க, நன்றி இல்லாத கிறிஸ்தவனாக மாறிட்டாங்க. ஏன் நன்றி இல்லாத கிறிஸ்தவன்னு சொல்கிறேன்? நன்றியுள்ள கிறிஸ்தவங்கன்னா, நீங்கள் ஒரு பிள்ளையை ஊழியத்துக்கு அனுப்பி வச்சுருக்கணும், இல்லை நீங்கள் ஊழியக்காராக உங்களை ஒப்பு கொடுத்துருக்கணும். நன்றியுள்ள கிறிஸ்தவனா உங்களுக்கு சொந்த வீடு ஏசப்ப கட்டி கொடுத்துருக்காரா? உங்கள் வீட்டில் தசம பாகத்துலையாவது ஒரு சர்ச்சு கட்டி கொடுத்துருக்கணும். இல்லை சூனமியால் எலிசாவுக்கு ஒரு சிறிய அறை கட்டி கொடுத்தது போல் எங்களுடைய கேம்பஸில் நிறைய மிஸ்டரிகள் ஊழியத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க தங்கி ஊழிய பயிற்சி கொடுப்பதற்கு எங்களுக்கு கட்டடமே இல்லை. ஒரு மிஸ்டரி வீடு 60 மிஸ்டரி வீடு வேண்டி இருக்குது. ஒரு மிஸ்டரி வீட்டுக்கு 2 லட்சம் ரூபா தேவை. நீங்கள் நன்றியுள்ள கிறிஸ்தவங்கன்னா உங்கள் பிள்ளைகளை டாக்டர், இன்ஜினியரை நல்லா படிக்க வைக்கிறதுக்கு நல்ல ஹாஸ்டலில் சேர்த்து விட்றீங்கள, இது ஏசப்பாவுடைய படைக்கு, போர் படைக்கு, யுத்த வீரத்துக்கு அவங்கள ஆயத்தப்படுத்த ஒரு மிஸ்டரியை உருவாக்குவதற்கு கட்டடமே இல்லைங்க. நன்றியுள்ள கிறிஸ்தவங்கன்னா இப்படி ஒரு மிஸ்டரி வீடை நீங்கள் கட்டி கொடுக்கலாம், 1 மணி நேரம் ஜெபிக்கலாம், செயல்படலாம், ஏதாவது செய்யலாங்க. நான் ஏசப்பாவை நன்றி இல்லாமல் மறுதளிச்சிட்டேன், என் கண்ணீரை துடைச்சவரை நான் மறுதளிச்சிட்டேன், நன்றி இல்லாத கிறிஸ்துவனாக மாறிட்டேன். ஆனால் ஏசப்பா என்னை தேடி வந்தாருங்க, என் கண்கள் முன்பாக தரிசனமானார். அவர் அழுது கொண்டே இருந்தார். உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக அழுகிறார். நானே தேவனை என்னை தவிர வேறு தேவர்கள் இல்லை, நான் அந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிற என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்கள். அவளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்கும்படி விரும்புகிறேன். அவர் அழுது கொண்டே இருக்கிறார். என் கண்ணீரை துடைச்ச ஆண்டவர் கண்ணீரோடு அழுகிறாரா? நான் சொன்னேன், ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன், நான் உங்கள் கண்ணீரை துடைக்கிறேன், நான் ஜெபம் பண்ணி உம்முடைய கண்ணீரை துடைப்பேன், என் நேரங்களை கொடுத்து உம்முடைய கண்ணீரை துடைப்பேன், நான் ஊழியம் செய்து உம்முடைய கண்ணீரை துடைப்பேன். எனக்கு வருகிற
ஆசீர்வாதத்தை காணிக்கையா உமக்கன்று கொடுத்து ஊழியக்காரர்களை பகிர்ந்து கொடுத்து உங்களுடைய கண்ணீரை துடைப்பேன்னு ஒப்பு கொடுத்துங்க. அல்லேலூயா. அப்படி உருவானதாங்க இந்த கிராமஸ்ரீ இயக்கம். அன்பு, இந்த செய்தி கேட்கிற அன்பு சகோதரர்களே, ஏசப்பா கண்ணீரோடு அழுகிறார். உங்கள் கண்ணீரை துடைச்சவர் கண்ணீர் வடைக்கிறார். வாங்களேன், நம்ம எல்லாம் சேர்ந்து அவருடைய கண்ணீரை துடைப்போம். இந்த வாலிபர் முகாம் மூலியமாக வாலிபர்கள் முகாமில் 20,000 வாலிபர்களை பங்கு பெற்று அவர்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்படுவதற்கு நம்மளால் இயன்ற உதவிகளை செய்கிற நிமித்தமாக ஏசப்பாவுடைய கண்ணீரை துடைப்பதற்கு உங்களுக்கு ஒரு தருணம் ஐயா. ஜெபியுங்கள், செயல்படுங்கள், தொடர்பு கொள்ளுங்கள் ஐயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்த போதும் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுத்தார். பாருங்கள், இதற்கு முந்தின செய்திகளில் நீங்கள் இந்த வசனத்திலிருந்து குறிப்பாக எழுப்புதலுக்கு எல்லாருடைய பங்களிப்பு தேவை. குமாரர் குமாரத்திகள் சிறுபிள்ளைகள் தேவை, வாலிபர்கள் தேவை, மூப்பர்கள் தேவை என்கிற வசனத்தில் சிறுபிள்ளைகளுடைய இம்பார்ட்டன்ஸ், சிறுபிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவது எதற்காக என்பதை குறித்து ஒரு செய்தியில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு உங்களோடு கூட பேசுவது தெரியுமா, வாலிபர்கள் தரிசனம் அடைவார்கள். அல்லேலூயா. அன்பு பெற்றோர்களே, ஒருவேளை இந்த செய்தி கேட்கிற வாலிப சகோதரனே சகோதரியை, இன்றைக்கு உன்னை குறித்து ஆண்டவர் ஒரு எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறார். என்ன எதிர்பார்ப்பு? வாலிப சகோதரனே சகோதரி, நீ தரிசனம் காணலாமாம். தரிசனம் என்றால் என்ன? ஆண்டவர் ஃபியூச்சர் தேசத்தில் நடக்கிற சம்பவங்களை உனக்கு காண்பிப்பார். அவருடைய பாரத்தை உன்னோடு கூட சொல்ல விரும்புகிறார். அல்லது உன் எதிர்காலத்தை குறித்து தரிசனம் காண்பிப்பார். ஆண்டவர் நீ தரிசனத்தை காண விரும்புகிறார். உன் ஆவிக்குரிய கண்களை ஆண்டவர் திறக்க விரும்புகிறார். தரிசனம் என்று சொல்லும்போது ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற எல்லா வாலிபர்களும் அவங்களும் ஒரு எய்ம் பண்ணுவாங்க, இலக்கு வைப்பாங்க, ஆசை. அது ஒரு தரிசனம் தான். நான் எப்படி அது படித்து முடித்து இன்ஜினியர் ஆயிடணும், நான் ஒரு டாக்டர் ஆயிடணும், இந்த கம்பெனியில் ஜாப் வேலைக்கு போயிடணும், அது ஒரு தரிசனம். ஆனால் எங்க ஆண்டவர் சொல்லுகிற தரிசனம் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய தரிசனங்கள். ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும், எழும்ப வேண்டும் என்ற தரிசனங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு விரும்புகிறதே எங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காணணும். அது எப்படி தரிசனங்களை காண்றது? அதான் முன்னாடி சொல்லு, மாம்சமான யாவர் மேலே ஆவி ஊற்றுவேன். பரிசுத்த ஆவியானவர் உன் மீது ஊற்றப்படும் போது உனக்கு தரிசனங்களை காண செய்வார். நான் சொல்கிறேங்க, இங்கே இந்த செய்தி கேட்கிற உங்கள் பிள்ளைகள் வாலிபர்கள் தரிசனம் மட்டும் கண்டுட்டா உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லைங்க. உங்கள் பிள்ளைகளை யாரும் ஏமாற்றவே முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு வர்ற ஃபோன் காலில் ஃபேஸ்புக்கில் ஒரு ஃப்ரெண்டோட பழகுனா என் மக, அவ கூட தான் கல்யாணம் முடிக்க நினைக்கிறா. எத்தனை வேதனை பாருங்கள். இன்றைக்கு எல்லாம் அந்த வாலிபத்திற்குரிய இச்சைகளை ஒருவேளை கண்ட்ரோல் பண்ண தெரியாதபடி வாலிபர்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்குகிறார்கள். பெற்றோர்களுக்கு துக்கத்தை வருவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். பைபிளில் ஆண்டுடைய வாஞ்சி என்ன தெரியுமா? வாலிபனை வாலிப பருவத்தில் சிருஷ்டிகரை நினை. செல்போனை நினைக்கிற, சினிமாவை நினைக்கிற, கிரிக்கெட் வீரர்களை நினைக்கிற, பாவம் எப்படா செய்வோம், எப்படியாவது அந்த பாவம் செய்கிறதுக்கான சான்ஸ் எனக்கு வந்துடான்னு நினைக்கிற, இந்த பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணணும், இந்த பையனை எனக்கு கல்யாணம் முடிக்கணும் தரிசனம் காண்ற. எங்கள் ஆண்டவர் சொல்லுகிற, என்ன நினை ஆண்டவர் சொல்றாரு. அவருடைய விருப்பமே அதுதாங்க. இன்னும் சொல்றாரு, வாலிபர்கள் பலவான் கையில் இருக்கிற அம்புவான். அல்லேலூயா. நீ யார் கைகள்லப்பா இருக்கிற? இன்றைக்கு ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என் கையில் இருக்கணும். ஆண்டவர் கையில் அம்பா தாவீது இருக்கிறான். தாவீது ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார். எல்லாரும் கோலியாத்தை பயத்தோடு தான் பார்க்குறாங்க. ஆனால் இவன் கோலியாத்தை பயமுறுத்துகிற கோலியாத்தை பார்க்கல. கண் அவனுக்கு கோலியாத்தை பார்த்து பயப்படுற அளவுக்கு தரிசனம் வரல. இவனோடு கூட உயிருள்ள ஆண்டவர், ஜீவனுள்ள ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று அவன் தரிசனம் காணுகிறான். தாவீது, இவன் எம்மாத்திரம் யுத்தம் கர்த்தருடையது.
அல்லேலூயா. அவன் அவன் காரியங்களை செய்கிறான். அந்த தாவீது என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்று தரிசனம் கண்டது போல, இன்றைக்கு உன் வாலிப பிள்ளைகள் தரிசனம் காணும்படி ஆண்டவர் விரும்புகிறார். நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளை மட்டும் தரிசனம் பார்த்துட்டாங்க, உன் பிள்ளை பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவாங்க. ஏன்னா பைபிள் அப்படி தான் சொல்லுது. யோசேப்பு தரிசனம் காண்கிறான், தரிசனம் பார்க்குறான். அவன் சின்ன வயசுலேயே தரிசனம் பார்த்தாச்சு. அந்த தரிசனத்தை முன்னிட்டு அவருடைய எதிர்பார்ப்புகள் ஏற்றாவிலே ஆண்டவர் யோசேப்பை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், யோசேப்புடைய வாழ்க்கையில் அவன் பெற்ற தரிசனம், அவன் மற்ற சகோதரால் விற்கப்பட்டான், மற்ற சகோதரர் குழி தோண்டப்பட்டான், கொல்ல பார்க்குறாங்க, சகோதரால் விற்கப்படுகிறான் காசிற்கு, இயேசு போல. ஒருவேளை பொய்யான குற்றச்சாட்டு சாற்றப்படுகிறான், சிறையில் அடைக்கப்படுகிறான். யோசேப்புடைய வாழ்க்கையில் இது ஃபுல்லாக இருந்து அவன் அந்த எகிப்து தேசத்தினுடைய அதிகாரியாக உயர்த்தப்பட்டான் என்கிற செய்தியை என்னுடைய பைபிள் சொல்லலாட்டா நான் ரொம்ப சோர்ந்து போயிருப்பேன். ஏண்டவரே இப்படி யோசேப்பை கஷ்டப்படுத்துகிறீங்க, வேதனைப்படுத்துறீங்க, அவமானப்படுத்துனீங்க அப்படி சொல்லியிருப்பேன். என்னுடைய வேதம் சொல்லுகிறது, தரிசனத்தை யோசேப்பின் மேல் வைத்தார், தரிசனங்களை காண செய்தார். அந்த தரிசனத்தை அவரே நிரூபிக்கிறார் ஐயா, நிரூபிக்கிறார் ஐயா. நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகள் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறது நல்லது தான். ஆனால் முதல்ல உங்கள் பிள்ளைகள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பப்படணும். உங்கள் வாலிப பிள்ளைகள் ஆவினால் நிரப்பப்படணும் அப்படி விரும்பணும். விரும்பினா மட்டும் போதுமா? நீங்கள் எஃபர்ட் எடுக்கணும், எஃபர்ட் எடுக்கணும். உங்கள் பிள்ளைகளை அப்படிப்பட்ட வாஞ்சிகளை தூண்டணும். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஊழியக்காரர்கள் பேசுகிற வார்த்தைகளை பேரசணும். எலிசா பாருங்க, எலிசாவுக்கு எப்படி ரெட்டிப்பான வருந்த எலியாவை பார்த்து எலியா மூலியமாக நடக்கிற அற்புத அடையாளங்களை பார்த்து அவன் வாஞ்சிகள் கூடுகிறது. அல்ல, உன் பிள்ளைகளை சும்மா அங்கே பர்ச்சேஸ் பண்ணுற ஜவுளி கடைக்கு, ஹோட்டலுக்கு அங்கங்கே கூட்டு போயிட்டே இருந்தேன்னா அவங்க வாஞ்சி எல்லாம் அந்த ஹோட்டலில் அந்த மெனு இந்த மெனு, அந்த ஹோட்டல் இந்த ஹோட்டல், அங்கே போகணும் இங்கே போகணும், அந்த ஊருக்கு போகணும், அந்த நாட்டில் போய் இன்னும் சாப்பிட்ணும், இப்படி எல்லாம் திங்கிறது தான் வரும். ஹோட்டல் வாசை தான் வரும், ஹோட்டல் தரிசனங்கள் தான் வரும். எஃபர்ட் எடுக்கணுங்க, எஃபர்ட் எடுக்கணுங்க. நீங்கள் பிரயாசப்படணும், மெனக்கெடணும். அல்லேலூயா. நீங்கள் என்ன சொன்னீங்க, இப்போ மே 1 ஒரு முகாம் நடத்துகிறோம் மதுரைக்கு பதில் திருமங்குளத்தில். உங்கள் பிள்ளைகளை வர வச்சா என்ன? ஐயோ நாங்கள் தூரத்தில் இருக்கோம். பெரிய எந்த தூரம்? இப்போ மதுரையில் தான் அந்த யூத் கேம்ப் நடத்துகிறோம். உங்கள் பிள்ளைகளுக்கு மதுரையில் ஒரு கலெக்டர் வேலை கிடைக்குது. ஐயோ நாங்கள் அவ்வளோ தூரம்னா என் பிள்ளையை கலெக்டர் வேலைக்குன்னு அனுப்ப மாட்டோம், இல்லை டாக்டர் வேலைக்கு அனுப்பட்டேன் நீங்கள் சொல்லிடுவீங்களா? எங்கனாலும் என்னங்க கலெக்டர் வேலைனா எங்கனாலும் அனுப்புவீங்க நீங்கள், அப்படி தானேங்க? நான் சொல்கிறேன், அதை விட பெருசுங்க, அதை விட பெருசு. இந்த முகாமில் உங்கள் பிள்ளைகள் பங்கு வருவார்கள் என்றால், கடைசி நாட்கள் மாம்சமான நாவியை ஊற்றுவார். ஊற்றும்போது தரிசனங்களை காணும்படி கண்களை ஆண்டவர் திறப்பார். அல்லேலூயா. யாக்கோபு ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசித்து பாருங்கள். அவன் அனாதை போல இருக்க, எல்லாம் இருந்து இல்லாதது போல அவன் அனாதை ஆயிட்டான். வீடு இருக்குது, இல்லாத அனாதையாக வனாந்திரத்தில் படுத்து கிடக்கிறான். அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, இல்லாதவனா அனாதையாக இருக்கிறான். அண்ணன் இருக்கான், எல்லாம் இருந்து அனாதையாக இருக்கிறானா? அவனுக்கு ஆண்டவர் தரிசனங்களை காண்பிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நான் இருக்கிறேன். அந்த தரிசனத்தில் ஏணி வைக்கப்பட்டு இருக்கிறது. அன்பு பெற்றோர்களே, உன் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் உயர்த்தப்படுவதற்கு ஆண்டவர் ஒரு ஏணியை வைத்திருக்கிறார். அந்த ஏணிக்கு மேலாக தேவர்கள் ஏர்கள் இறங்குவளும் இருக்கிறார்கள். கர்த்தர் நின்று கொண்டு இருக்கிறார். யாக்கோபே, தரிசனம் உனக்கு காண்பிக்க நான் இருக்கிறேன், வாக்குத்தத்தங்களை சொல்லுகிறார். யாரா இருந்தாலும் சரி, எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்றீங்களா? ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுமானால் ஆண்டவர் உன் அருகில் நின்று கொண்டு இருக்கிறது உன் கண்கள் காணும் ஐயா, கண்கள் காணும். இந்த கணேசனை எப்படி 29 வருடங்களாக ஊழியம் செய்கிறான். தரிசனங்களை கண்டேன். அந்த தரிசனம் என்ன? இயேசுவிடத்தில் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது சாகர நிலைமை, டாக்டர்கள் கைவிட்டு விட்டார்கள். உங்கள் இறுதி வியாதினால் 6 மாதத்தை இறந்து விடுவாய் என்று சொல்லிவிட்டார்கள். அழுதேன். கடவுள் தான் உங்களை காப்பாற்ற முடியும். கடவுள்களை தேடினேன்.
ஒரு மாற்றம் இல்லை. 3 மாதம் ஏறி இறங்காத இடங்களே இல்லை. சாகர நிலைமையில் இயேசுவிடத்தில் வந்து இயேசு எனக்கு சுகம் கொடுத்தார். அல்லேலூயா. கொஞ்ச நாள் நல்லா இருந்தேன். கொஞ்ச நாளில் சுகம் கொடுத்து இயேசுவை நான் மறுதலிச்சிட்டேன். ஆனாலும் என் ஆண்டவர் என்னை தேடி வந்தார். என் கண்களினால் அவரை தரிசித்தேன். நான் பார்த்த இயேசு என்னாடி அணிந்தவராய் அழுது கொண்டே இருந்தார். அழுகும்போது தான் பாரங்களை சொல்லி சொல்லி அழுகிறார். நானே தேவன், என்னை தவிர வேற தேவர்கள் இல்லை. நான் இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்கள் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்கும்படி விரும்புகிறேன். ஆனால் யாருமே என்கிட்ட வரமாட்டாங்களேன்னு சொல்லி அழுது கொண்டே இருந்தார். என் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர் அழுது கொண்டே இருக்கிறார். நான் அவருடைய கண்ணீரை துடைக்கட்டும் என்று சொல்லி தரிசனங்களை கண்ட நான், இயேசுவை கண்ட நான் அவருக்காக என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா. இன்றைக்கு வரை ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார், என்னை வல்லமையினால் நிரப்பி பயன்படுத்துகிறார். ஆயிரங்கள் லட்சங்களுக்கு ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அன்பு சகோதரனே, சகோதரியை, பெற்றோர்களை வாலிபர்கள் தரிசனம் காணும்படி விரும்புகிறார். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள், ஒவ்வொரு பிள்ளைகளும் தரிசனங்களை காணும்படி விரும்புகிறார். இன்றைக்கு ஆண்டவர் கைகளை ஒப்பு கொடுங்கள். எழுப்புதலுக்கு, கடைசி கால எழுப்புதலுக்கு உங்கள் வாலிபர்களை தரிசனம் காண செய்வார். அல்லேலூயா. இங்கே இருக்கிற யாருனாலும் சரி, ஆண்டவரே என் வாலிப பிள்ளைகளை தரிசனம் காணுங்கள்படி அவன் கண்ணை தரங்க. அதற்கு முக்கியமாக பரிசுத்தமுடைய அபிஷேகத்தில் நிரப்புங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபியுங்கள் ஐயா. உங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவன், ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன் உங்கள் வாலிப பிள்ளைகளை தேவன் தம்முடைய வல்லமையினால், அபிஷேகத்தினால் நிறைப்பார் ஐயா. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறார் என்று சொன்னீரே, கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. இந்த செய்தியை கேட்டு யாரெல்லாம் என் பிள்ளைகளை, என் வாலிப பிள்ளைகளை தரிசனங்களை காணும்படி செய்யும், பரிசுத்த ஆவியினால் நிரப்பும்படி செய்யும் என்று யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் எல்லோரையும் நிரப்புவீராக, ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. யோசேப்பை தரிசனம் காண செய்த தேவன் அந்த தரிசனத்தை நிறைவேற்றினீரே. எரேமியாவின் கண்களை திறந்து தரிசனம் காண்களும்படி பழக்கு வைத்த தேவன் எரேமியாவை எடுத்து பயன்படுத்தினீரே. யாக்கோபு, அனாதியாக இருந்த யாக்கோபை தரிசனம் காண செய்து அந்த தரிசனத்தை நிறைவேற்றினீரே. வாக்குத்தத்தம் கொடுத்து ஆண்டு நிறைவேற்றினீரே. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் வாஞ்சியில் விருப்பத்தை கேட்டு அந்த பிள்ளைகளை, அந்த வாலிபர்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்பும். அந்த வாலிபர்கள் தரிசனம் காண்கிறவர்களாக மாற்றுவீராக. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென்.